குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம ஆகஸ்ட் 26 இன்சைட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அதாவது இந்த டேட்டோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அஃபேர்ஸ் க்ளவுடோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ்க்கானது, முக்கியமான ஷார்ட் நோட்ஸ் இதுவோ அது மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்லிமெண்ட்டில் இது பாஸ் ஆகிருக்கு. இந்த ஆன்லைன் கேமிங் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரெகுலேஷன்ஸ் சம்மந்தமான பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ இது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆஃபரிங், அதாவது யார் கேம் வந்து இந்த மாதிரி தயாரித்து இது பண்ணுறாங்களோ, ஆன்லைனில் வந்து கேமிங் இது பண்ணுறாங்க இல்லையா, மணி பெட் பண்ணி, ஸோ அது யார் அந்த சர்வீஸை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து தலா 3 வருடம் ப்ளஸ் வந்து ஃபைன் வந்து 1 கோடி. ஓகேவா? ஓகே, எய்தர் திஸ் ஆர் தட் ஆர் போத், ரெண்டுமே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க யாராவது ஆன்லைனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 வருஷம் 50 லட்சம். ஷாருக் கான்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நிறைய ரம்மி ஆப்பில் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவருக்கும் போடுவாங்க. ஓகேவா? பண்ணார் அப்படின்னா போடுவாங்க இதுக்கப்புறம். ஓகே, நம்மளுடைய ரம்மி நாயகன் சரத்குமார் இருக்கார். ஸோ அவரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவருக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வருஷம் 50 லட்சம். ஓகேவா? ஸோ இதில் பாதி இதுலேருந்து 1 வருஷத்துக்கு கம்மி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணதில் 1 வருஷத்துக்கு கம்மி பண்ணிட்டாங்க, பாதியாக வந்து அமௌண்ட் ஃபைனாக கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இதுவும் அதுதான், யார் அந்த ஃபெசிலிட்டி தர்றாங்களோ அவங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி சிவில் பெனால்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யாராவது மதிக்காமல் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் போட முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு. ஓகே, செகண்ட் மேலே இருக்கிறது, தேர்டு இது, ஃபோர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 45 கோடி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க 4. இதனால் இழந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 கோடி 5. ஓகே, அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் ஒரு டைம் ரீட் வேணால் பண்ணிக்க. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா, நேபாள் வந்து இந்தியன் பிக் கேட் அலையன்ஸில், இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸில் ஆட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ நேபாள் ஃபஸ்ட்டு ரீசெண்டாக ஜாயின் பண்ணது. அடுத்தது இதில் வந்து 7 ஸ்பீஷீஸை கன்சர்வ் பண்ணுறதுக்காக 7 ஸ்பீஷீஸ் எது பிக் கேட்டில் அது பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இது எத்தனாவது கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 13th கண்ட்ரி, தேர்டு பாயிண்ட். ஓகேவா? 13th கண்ட்ரி. ஓகே, இப்போ நேபாளில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா 355. ஓகேவா? ஸோ இந்த பிக் கேட் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, 4 போட்டோமா, இந்த பிக் கேட் அலையன்ஸ் வந்து 2023 லான்ச் பண்ணப்பட்டது 5. ஓகேவா? லொக்கேஷன் வந்து மைசூரில் வந்து லான்ச் பண்ணார், ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்து 150. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. இயர் பார்த்துங்க, ஃபினான்ஷியல் இயர் 24 to 29. ஓகே, 5, இது 6வது பாயிண்ட். ஓகேவா? அவ்வளவுதான், இதில் வேறு எதுவும் கிடையாது, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இது பெரிய நியூஸ் கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பெரிய நியூஸ் கிடையாது, இது ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதுவும் பெரிய நியூஸ் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டியும் சாஸ்திரிய சீமபால் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கான ட்ரைனிங்கை வந்து, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அசாமா, இல்லை சிக்கிம், 2 நிமிஷம் இல்லைங்க, செக் பண்ணிக்கிறேன், இங்கே தான் இருக்குமே. ஸோ இவங்க ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், யார்? சாஸ்திரிய சீமபால். ஓகேவா? ப்ரொவைடு கட்டிங் எஜ் ஃபெசிலிட்டி. ஓகே, மாடல் எங்கே கொடுத்துருக்காங்க? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த திபெத் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க. ஓகே, இவங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்மி பர்சன்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க, அதுக்கு ஒரு இன்ஸ்டியூட், அவ்வளோதான். ஸோ அடுத்தது எல்ஐசி இருக்காங்க இல்லையா, செபி வந்து ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வந்திருக்காங்க. யார் இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ ஷேர் இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்ஐசி வச்சுருக்காங்க ஷேர் கிட்டத்தட்ட 49%. ஓகே, இதை வந்து நெக்ஸ்ட்டு 2 வருஷத்துக்கு வந்து 2 வருஷத்தில் வந்து 15% கம்மி பண்ணணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டிங் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% தான் இருக்கணும் அதில். ஓகேவா? 10% தான் ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ 2 இது முக்கியம். ஓகேவா? ஐடிபிஐ பேங்க்கில் எல்ஐசி. ஓகே, ஐடிபிஐ பேங்க் வந்து எந்த வருஷம் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணாங்க, அதை படித்து வச்சுங்க. தெரிஞ்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மறக்காமல். ஓகேவா? ஓகே,
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 45% வச்சு 45% வச்சுருக்கு. எல்ஐசி 49. ஓகேவா? ஸோ 2 பேருமே சேர்த்து வந்து 60% வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டைவெஸ்ட் கம்மி பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது இதில். அடுத்தது மலேசியாவில் இருக்கக்கூடிய ரைட் பேங்க்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஏஐ பவர்டு பேங்க்கு ரைட் பேங்க் மலேசியா. அவ்வளோதான், ஒன்லைனர் தான். ஸோ அடுத்தது இது வந்து ஒரு பெரிய நியூஸ் கிடையாது. ஜாம்பியா இருக்கு இல்லையா கண்ட்ரி, ஜாம்பியாவும் அக்கும் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. எங்கே? ஜாம்பியாவில். ஸோ நம்மளோட கம்பெனி வந்து 51%, ஜாம்பியா வந்து 49%. ஓகே, இதில் வந்து ஷேர் வந்து கேட்பாங்க, கம்பெனியோட பேர் வந்து கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதில் வந்து காஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டு பார்த்து வச்சுக்கங்க 2 வருஷத்துக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் வந்து இதாகிடும், நடைமுறைக்கு வந்துடும். ஜாம்பியாவோட இது பார்த்து வச்சுங்க. கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா லுசாக்கா, கரன்சி வந்து குவாஜா. ஓகே, லுசாக்கா குவாஜா. அடுத்து இது அப்பாயின்மெண்ட், இது ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். என்ன அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யார் இருக்கார்? அஜித் தோவல் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் டெபுட்டி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் வந்து அனீஷ் தயால் சிங். இந்த பேர் முக்கியம். ஓகே, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. இதில் ஒன்லைனர் மாதிரி தான் இதுவும். அடுத்தது வந்து இது முக்கியம் கிடையாதுங்க. அக்வைசேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும், எஸ்எம்பிசி பேங்க் வந்து எஸ்பிஐ கிடையாது, எஸ் பேங்க்கில் வந்து கிட்டத்தட்ட 25% வந்து ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க இதோட எம்டி அண்ட் சிஇஓ வந்து பிரசாந்த் குமார் ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க எஸ் பேங்க்கோடது. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து பெரிய நியூஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்க. இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எங்கே? இதில் அது பேர் என்ன, ஒடிசா கோஸ்ட்டில். ஓகே, இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது, இதெல்லாம் கதை தான். ஸோ அடுத்து ககன்யான் மிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட அந்த கேப்சூல் இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ராப் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏர்லேருந்து. ஓகே, பேராஷூட் மூலமாக. அவ்வளோதான். எங்கே? விசாகப்பட்டினம் கிடையாது, ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? இதுவும் பெரிய நியூஸ் இல்லை. ஓகே, ககன்யான் மிஷன் மட்டும் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குங்க. ஓகே, அதை தாண்டி வந்து சுபான்சு சுக்லா இருக்கார் இல்லையா, அவரதும் ஒரு டைம் பார்த்து வச்சுங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து எக்ஸியாம் மிஷனில் போனார் இல்லையா, ஸோ அவரது ஒரு டைம் பார்த்து வச்சுங்க. அதை தாண்டி இந்தியா வந்து ஏஷியாவில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஷார்ட் ட்ராக் ஸ்பீடு ஸ்கேட்டிங் ட்ராஃபி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா உத்தராகண்டில். அவ்வளோதான் நியூஸ். செகண்ட் வந்து 11 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, 11 ஏஷியன் கண்ட்ரிஸ். ஓகே, இது செகண்டு, இது வந்து ஃபஸ்ட்டு உத்தராகண்டில். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. புஜாரா வந்து டெஸ்ட்டில் இன்டர்நேஷ்னல்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார், ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ இவரை பற்றி முக்கியமான நியூஸ் ஏதாவது வருது அப்படின்னா இவர் வந்து டோட்டலாக டெஸ்ட்டில் எவ்வளோ மேட்ச் விளையாண்டுருக்காரு? 103. ஓகேவா? ரன்ஸ் கேட்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். 19 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுங்க. 19 செஞ்சுரிஸ், 103 மேட்ச்சில் 19 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னா இந்தியாவிலே ஹையஸ்ட் பர்சன் ஒரு ட்ராஃபியில் வந்து ஒரு இன்னிங்ஸில் வந்து பால் பிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் 525 பால் பிடிச்சிருக்காரு. ஓகே, ராகுல் டிராவிட்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அவர் கிடையாது, இவர் தான். அதை தாண்டி இவரோட அச்சீவ்மெண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐசிசி எமர்ஜிங் கிரிக்கெட்டராக வந்து 2013 வந்து வாங்கியிருக்காரு. அவ்வளோதாங்க. ஓகேவா? தூரந்த் கப் எடிஷன் பார்த்துங்க, 134வது எடிஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் இது யார் வின் பண்ணால்? நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் செகண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எகெயின்ஸ்டாக வந்து டைமண்ட் ஹார்பர் எஃப்சி, அவங்கள பீட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. 3வது ப்ரைஸ் மணியோட வின்னரோட ப்ரைஸ் மணி 4, 1.21 crore. அவ்வளோதான். ஓகே, எங்கே நடந்தது? கொல்கத்தாவில் நடந்திருக்கு. அவ்வளோதாங்க. ஓகே, டாடா, பை பை.